ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.4 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா பிரேக்கிங் டவுன் அண்ட் ஆங்கிள்ல நம்ம பிரேக்கிங் டவுன் அண்ட் ஆங்கிள் என்கிற டாபிக்ல நம்ம 5 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்சர்சைஸ் 4.4ல மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவ்வளோதான். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைண்ட் த டைப் ஆஃப் லைன்ஸ் மார்க்ட் இன் திக் லைன்ஸ். அதாவது இது என்ன பேரலா இன்டர்செக்டிங்கா பர்பெண்டிகுலரா நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். பேசிக்கா திக் லைன்ஸ் நான் எதை காமிக்கிறோம்னா இதை காமிக்கிறோம். ஸோ இந்த ஏபிடிசின்னு மார்க் பண்ணியிருக்காங்களா இதை வந்து திக் லைன்ஸ்னு சொல்றோம். கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அழிச்சிடுறேன் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஏபிசிடியும் பேரலல் சின்ஸ் தே நெவர் மீட் அண்ட் தே ஆல்வேஸ் மெயின்டைன் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். பேரலல் லைன்ஸோட டெஃபினேஷன் தான். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்க பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். என் சேனல்ல இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் போனோம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போனோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய எல் ஷேப் வருது. இங்க பிவி பியூ ஃபார்ம்ஸ் எல் பர்ஃபெக்ட் எல் ஷேப். ஸோ எல் ஷேப் இருந்தாலே நீங்க பர்பெண்டிகுலர் 90 டிகிரிஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி பிக்யூ பியூ இங்கேயே எல் வருது. யூஆர் பியூ இங்கே எல் வருது. ஸோ நிறைய 90 டிகிரிஸ் வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிவி யூ விடி பியூ யூடி யூஆர் யூடி இந்த மாதிரி இப்போ இந்த எல்லா ஹைலைட் பண்ண லைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா திக் லைன்ஸ் பாத்தீங்கன்னா தே ஃபார்ம் 90 டிகிரிஸ் as well as parallel லைன்ஸ் இது ரெண்டும் parallel இது ரெண்டும் அழிச்சிடுறேன். இதெல்லாம் parallel மட்டும் மார்க் பண்றேன். இதுவும் parallel இதுவும் parallel அப்புறம் இதுவும் parallel அவ்வளவுதான். ஸோ we have sets of parallel and perpendicular lines. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து parallel வெறும் parallel லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரெண்டே லைன் தான் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் parallel ஆகலாம். இதுல we have parallel and perpendicular அவ்வளவுதான். பெர்பெண்டிகுலர் நீ இப்படி கூட எழுதலாம். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது வெறும் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். சிசர் கொடுத்துருக்கான். வெறும் இன்டர்செக்டிங் தான். இப்படி இருக்கு பேசிக்கா இப்படி இருக்கு. இது வெறும் இன்டர்செக்டிங் தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அவ்வளவு. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் பார்ட்டுக்கு தான் செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின்ல நான் இப்போ ஏன் கேமரா ஆன் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேமரா ஆன் பண்ணதே இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ இப்போ நான் என் ஃபேஸ் தெரியும் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா இது ஒரு கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க. கியூபாய்டில் எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் கேமராவை ஆன் பண்ணுறேன். ஸோ எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கியூபாய்டு. பேசிக்காக இது கியூபாய்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது அந்த சைடோட லென்த் மட்டும் வெரி ஆகும். பேசிக்காக கியூபாய்டுன்றது ஒரு ஒரு ஸ்கொயர் மாதிரி, கியூபாய்டுன்றது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி. அந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். மற்றபடி ஃபேஸஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தான் நான் எதை சொல்றேன்னா இப்போ இந்த கியூபாய்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது டாப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாட்டம் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பிடிச்சிருக்க இதுதான் டாப் ஃபேஸ், இதுதான் பாட்டம் ஃபேஸ். அப்புறம் இது வந்து லெஃப்ட் ஃபேஸ், இது ரைட் ஃபேஸ். அப்புறம் ஒரு ஃபேஸ் உங்களை நோக்கி வரும். அதாவது இந்த ஃபேஸ் நான் என்ன காமிக்கிறேன்னா இந்த ஃபேஸ் வந்து உங்களை நோக்கி வரும். இன்னொரு ஃபேஸ் அதுக்கு அப்படியே பேரலா ஆப்போசிட்ல இருக்கும். மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும் ஒரு கியூபாய்டில். நான் கியூப் தான் காமிக்கிறேன். ஆனால் கியூபாய்டுக்கும் அதே ஸ்ட்ரக்சர் தான். 6 ஃபேஸ் இருக்கும் மொத்தமாக. ஸோ இது ரெண்டும் ஒரு ஃபேஸ், அப்புறம் இது ரெண்டும் ஒரு ஃபேஸ், அப்புறம் இது ரெண்டும் ஒரு ஃபேஸ். ஸோ மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ண முடியுமா? ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எத்தனை ஃபேஸ் நான் காமிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டு ஒரு கியூபாய்டுக்கு வந்து 6 ஃபேஸ் இருக்கு. இப்போ நான் வரைய போறேன் அந்த கியூபாய்டு. ஸோ நான் வரைஞ்சு காமிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக வரைஞ்சு காமிச்சா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு கியூபாய்டு நான் வரைய போறேன் பேசிக்கா. இன்னொரு ஓகே, இப்போ நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா கியூபாய்ட் வரைஞ்சிட்டேன். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது என்னன்னா இது ரெண்டு தான் டாப் ஃபேஸ். பேசிக்கா டாப் ஃபேஸ் நான் எழுதிக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸ். இதுதான் டாப் ஃபேஸ். இது டாப், இது பாட்டம், இது வந்து பாட்டம், இது லெஃப்ட் ஃபேஸ், இது ரைட் ஃபேஸ். பேசிக்கா இது வந்து டுவர்ட்ஸ் யூ வருது, இது அவே ஃப்ரம் யூ. பேசிக்கா இது அவே, இது டுவர்ட்ஸ். ஸோ இதுல இது டாப்னா இதான் பேசிக்கா மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ இதான் டாப் ஃபேஸ். நான் கையில வச்சிருக்கேன்னு தெரியுது. இதான் டாப் ஃபேஸ், இதுதான் பாட்டம் ஃபேஸ். இது லெஃப்ட், இது ரைட்டு. இது ஒன்று உங்களை நோக்கி வருது, இன்னொன்று உங்களை தள்ளி போகுது, உங்ககிட்ட இருந்து தள்ளி போகுது. ஸோ பேசிக்கா 6 ஃபேஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃபேஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஏஇடிஹெச் வந்து இதான் டாப் ஃபேஸ், பிஎஃப்சிஜி இதான் பாட்டம் ஃபேஸ்.
ஏஇஎஃப்பி தான் லெஃப்ட் ஃபேஸ், டிஹெச்சிஜி தான் ரைட் ஃபேஸ். அதே மாதிரி ஏடிபிசி தான் டுவர்ட்ஸ் யூ, இஎஃப் ஜிஹெச் தான் அவே ஃப்ரம் யூ. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே கொடுத்துருக்கான் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எத்தனை பேரல் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். எத்தனை பேரலல் லைன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒன் ரெக்டாங்கிள் ஹேஸ் two sets of parallel lines. Two sets of parallel lines. Parallel lines. பேசிக்கா இது ரெண்டும் parallel. டாப் ஃபேஸே எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் parallel, அப்புறம் இது ரெண்டும் parallel. ஸோ டூ செட்ஸ் ஆஃப் parallel, டூ பேர்ஸ் ஆஃப் parallel lines சொல்லணும். செட்ஸோட பேர்ஸ்ன்னு சொல்லணும். டூ பேர்ஸ் ஆஃப் parallel lines. டூ பேர்ஸ் ஆஃப் parallel lines. Parallel lines. அதே மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு நமக்கு? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கு. ஈச் ஃபேஸ் ஹேஸ் ஒன் ரெக்டாங்கிள். ஸோ 6 ஃபேஸ் இருக்கு, 6 ரெக்டாங்கிள் இருக்கு. அதனால 6 ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து நீங்க ஒரு ரெண்டு பேர் வரும். அப்போ 6 ரெக்டாங்கிளுக்கு ஒன் ரெக்டாங்கிள் ஹேஸ் டூ செட்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். அதாவது டூ பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். டூ பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ். இப்போ 6 ரெக்டாங்கிள் இருக்கு. ஏன்னா 6 ஃபேஸ் இருக்கிறதுனால 6 ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ வில் ஹவ் 12 பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஒரு ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு பேர்னா 6 ரெக்டாங்கிளுக்கு வந்து 12 பேர் வரும். 6 ரெக்டாங்கிளுக்கு 12 பேர் வரும். இது எப்படி வருதுன்னு தெரியலன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நான் ஒரு சாப்டர் நடத்திருப்பேன், என் சேனலில் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 12 பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஸோ இந்த 12 பேர்ஸ் நீங்கள் என்ன எழுதலாம் இல்லைனா எழுத வேண்டாம். பட் டோட்டலாக வந்து 12 பேர்ஸ் வரும். ஸோ டபுளாக வந்துகிட்டே இருக்கும். 12 பேர்ஸ்னா கப்பல் மாதிரி வரும். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஇஹெச் ஒரு பேரு, ஏஇடிஹெச் ஒரு பேரு. பேசிக்காக மார்க் பண்ணிடுறேன். இது ரெண்டும் ஒரு பேரு. பேசிக்காக இதுவும் ஒரு பேர். அப்புறம் இதுவும் ஒரு பேர். அந்த மாதிரி 12 வரும் உங்களுக்கு. இது இப்போ 4 தான் எழுதியிருக்கேன். அது மாதிரி 12 வரும் பேசிக்காக. அதான் ஐடியா. இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஃபேஸே எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த பாயிண்ட் எடுங்களேன். இந்த பாயிண்ட் பாருங்களேன். சாரி, வேற கலர் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பாருங்களேன். இந்த பாயிண்ட் வந்து 3, ஏதாவது கன்கரண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 லைன் செக்மெண்ட்க்கும் இதான் காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதுக்கும் சரி இதுக்கு நான் மார்க் பண்றேனே. என்ன கொடுத்துருக்காங்க? ஏடிஹெச்இ. ஓகே, அதே மார்க் பண்ணிக்கலாம். ஏடிஹெச்இ. ஓகே, ஏடிஹெச்இ இஹெச். ஓகே, இப்போ ஏ ஆக்ஸ் as a point of concurrent point for EA, AB, EA, AB, AD. ஸோ பேசிக்கா 3 லைன் செக்மெண்ட்டுக்கு ஆக்ஸ் as a காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அது மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா, எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி. ஸோ பேசிக்கா பாட்டம் ஃபேஸ் டாப் ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்கு. ஸோ மொத்தம் 8 வெர்டிசஸ் தான் இருக்கு உங்களுக்கு. எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னு பார்த்தா போதும். இதெல்லாம் தான் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் ஒரு வெர்டிசஸ் வந்து ஒரு வெர்டிஸ் ஏஸ் ஒன் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். வெர்டைஸ் வந்து இந்த மாதிரி we have 8 vertices. 8 vertices in one cuboid. 8 vertices in one cuboid. ஸோ ஒரு வெர்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா acts as a concurrent point. Concurrentனா common point of intersection for 3 line segments. இந்த இடத்துல line segments. So we have we have 8 vertices. Each vertex singular vertices or singular form the vertex. So each vertex acts as a concurrent point. Concurrent point na உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, concurrent point na common point of intersection for 3 lines or line segments. So இதுக்கு மேல இருக்கிறத அழிச்சிடுறேன். Okay, in one cuboid we have 8 vertices in one cuboid. Each vertex acts as a concurrent point. மொத்தம் நம்ம கிட்ட 8 vertices இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வரும்? ஸோ we have 3 triplets வரும். அப்போ இப்போ அதையும் காமிச்சிடலாம். ஸோ இப்போ ஸ்பேஸ் இல்லை, அதனால என்ன பண்ண போறேன்னா இன்செர்ட் பேஜ் ஆஃப்டர். ஓகே, இதான் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டேன். Ctrl+C, இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். Ctrl+V. ஓகே, கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத அழிச்சிடுறேன். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ பேசிக்காக ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஆக்ஸ் as a concurrent பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஏடி ஏடி ஏபி. ஏபி எழுத மறந்துட்டேன் நீங்கள்.
ஏபி. ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் ஏ ஆக்சஸ் காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் இஏ ஏபி ஏடி. இப்போ இது ஒரு ட்ரிப்ளெட் ஏடி ஏடி. ஸோ இது மூணு ஒரு ட்ரிப்ளெட்ல வந்துடும். அதே மாதிரி நமக்கு 8 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ 8 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரிப்ளெட் வந்து ஒரு ட்ரிப்ளெட் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரும். ஒரு ட்ரிப்ளெட் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வரும். ட்ரிப்ளெட்னா பேசிக்கா மூணுத்தையும் சேர்த்தா ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க. ஒன் ட்ரிப்ளெட் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ 8 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ we have 8 triplets of intersecting lines. 8 triplets of intersecting lines. So second question answer பார்த்தீங்கன்னா 8 triplets of intersecting lines and we have எத்தனை parallel lines இருக்கு? 12 pairs of parallel lines. So கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் இதை மார்க் பண்ணிக்கிறேன். 12 pairs of parallel lines, 8 triplets of intersecting lines. 8 triplets of intersecting lines. So இதான் exercise 4.4ல second questionோட answer. So அதையும் எழுதிடுறீங்க. We have 12 pairs of parallel lines, 12 pairs of parallel lines and 8 triplets of tripletsனா மூணுத்தையும் சேர்த்தா ட்ரிப்ளெட்னு வரும். மூணா வருதுல்ல இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா இஏ ஏடி ஏபி மூணுமே இன்டர்செக்ட் ஆகுது இந்த ஏன்ற பாயிண்ட்ல. ஸோ 8 triplets of intersecting lines. intersect லைன்ஸ்னு போட்டுருப்பேன். இன்டர்செக்டிங் எழுத ஸ்பேஸ் இல்லாததுல. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம் எக்ஸைஸ் 4.4லேருந்து. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பேசிக்காக நம்ம இதே கண்டினியூ பண்ண போகிறோம். தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.4 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.